லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்ததை தேடு. என்ன செய்யணும்? இழந்ததை தேடணும். தேடணுமா தேடக்கூடாதா? தேடணுமா தேடக்கூடாதா? இழந்ததை தேடணும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. இழந்ததை நாங்கள் தேட உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. என்னத்திலமோ சில நேரத்தில் இழந்துருதோம்ப்பா, எதுலாமோ இழந்துருதோம்ப்பா. ஜெபத்தை இழந்துருதோம், வேத வாசிப்பை இழந்துருதோம், கொடுக்கறதை இழந்துருதோம், சமாதானத்தை இழந்து நிற்கிறோம், சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோம்ப்பா, ஆராதனை இழந்து நிற்கிறோம்ப்பா. இழந்ததை தேட உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ரகாமாலா ரகாபாலா ரகாபாலா ராபா. எல்லாரும் வாய்களை திறந்த அபிஷேகத்தில் ஒரு சில நிமிடங்கள் நிரம்புங்க பாப்பா. எல்லா தடைகள் மாறட்டும். ராபா தூ ரகாமாலா ரகாமாலா ரகாபாலா ரா தூ ரகாமாலா ரகாபாலா ரகாமாலா ரகாபாலா ரகாமாலா ரகாபாலா ரா. வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்றங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. கரங்களை தட்டி அப்பா. ரகாதோ ரகாமாலா ரகாமாலா ரகாபாலா ரா. எதுலமோ சிலத்தில் இழந்து போய் நிற்கிறோப்பா. அப்பா 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 அப்பா. இழந்ததை தேடதானப்பா நீங்க வந்திருக்கீங்க. இழந்து போனதை தேடதானப்பா நீங்க வந்திருக்கீங்க. ஆராதனை எத்தனையோ திருப்பி இழந்து போய் நிற்கிறப்பா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். பாடுமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்படி எல்லாரும் எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. வார்த்தைகளோடு கூட இடைபெறட்டும் ஐயா. வார்த்தைகளை கேட்டு நடக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இழந்து போனதை நாங்கள் தேட உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இழந்ததை தேடணும். நம்ம எதை தேடணும்? இழந்து போனதை தேடதான். யார் வந்தாங்க? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அங்கே யார் எதை இழந்தா? சகியு என்னத்தை இழந்திருந்தான்? சமாதானத்தை இழந்திருந்தான், சந்தோஷத்தை இழந்திருந்தான். அவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்துச்சு. எவ்வளோ ஆஸ்தி? அவன் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். யாரு? சகியு. அவனோட வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. பணம் இருந்தால் சமாதானம் இருக்குமா? சொல்லுங்க. கோடியில் வச்சிருக்கிறாங்க, சமாதானம் இருக்குமா? இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. பணம் சமாதானத்தை தருமா? தராது, தரவே தராது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க, நடிகை எத்தனை சூசைட் பண்றாங்க. ஏன்? சமாதானம் இல்லைங்க. ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு, அவர் சமாதானத்துக்கு எங்க போவாராம்? மலை காடு மேடுன்னு அலைவாராம். கோடியா வச்சிருக்கிறாரு. சமாதானம் உண்டா? இல்ல. சகியு பெரிய ஆஸ்திக்காரன் தான், அவன் பெரிய தலைவன் தான். அவன் யாரு? ஆயக்காரருக்கு யாரு? தலைவன், டாக்ஸ் கலெக்டர், அதுக்கு ஆபீசர். அவன் தான் ஆபீசர், அவன் தான் தலைவன். வரி வசூலுக்கு தலைவன் யாரு? சகியு தான் தலைவன். அந்த வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் கிடையாது,
சந்தோஷம் கிடையாது. நிறைய கொள்ளடிச்சு நிறைய வச்சிருக்கிறான். யாரு யாரு? சகே நிறைய கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான், நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறான், நிறைய பரிதானம் வாங்கி வச்சிருக்கிறான், நிறைய வீட்டை கட்டியிருக்கிறான், நிறைய இடத்த சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபம் கிடையாதுங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நிறைய இடத்தை வாங்கி போட்டிருக்கிறாங்க. இன்று மரிச்சால் அந்த இடம் அவங்களை பின்பற்றி செல்லுமா? செல்லாது. செல்லவே செல்லாது. அந்த மகிமை அவனை பின்பற்றி செல்லுமா? செல்லாது. அவன் சமாதானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். யாரு? சகேயு. வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பெரிய கோடீஸ்வரன் தான் அவன். நிறைய இடங்களை சம்பாதித்து வச்சிருக்கிறான், நிறைய வீட்டை கட்டி பங்களா கட்டி வச்சிருக்கிறான். அந்த வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி இல்லை. அந்த வழியா எரியோண்டு வழியா யார் வாரா? இயேசு வரிந்து கொண்டிருக்கிறார். கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யாரு? அந்த சகே யாரை பார்க்கணும் ஆசைப்படுகிறார்? இயேசுவை பார்க்க வேண்டும். அவன் கொல்லனாக இருக்கிறபடினால் அவன் யாரை பார்க்க முடியவில்லை? இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசுவை பார்க்கணுங்கிற வாஞ்சை, ஒரு தாகம் யாருக்கு இருந்துச்சு? அந்த சகையுக்கு இருந்துச்சுங்க. அவன் முன்னால ஓடி போற திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றி சொல்லுகிறது. முன்னால ஓடி போகிறா, ஓடி போய் காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். யாரை பார்க்கணும்? ஏறுகிறான். இயேசுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும் சொல்லி என்ன செய்கிறா? அந்த காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். யாரு? யாரு? சகையோ. யாரை பார்க்கணும் ஆசைப்படுகிறான்? இயேசுவை பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுகிறான். நீங்க வேற யாரையும் பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுறீங்களா? அந்த நடி உங்க ஊருக்கு வந்தா பார்க்க ஆசைப்படுறீங்களா? அந்த தலைவர் வந்திருக்கிற பார்க்க ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படவே படாதீங்க. ஆசை யார் மேல வாஞ்சதான் நம்மளுக்கு பெருகணும். யார் மேல வாஞ்சதான் பெருகணும்? ஏசப்பாவுல வாஞ்சதான் பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யாரை பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுகிறான்? இயேசுவை பார்க்கணும் சொல்லி ஓட்டமா ஓடி போய் காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். அந்த மரத்துல காட்டத்தி மரம், அத்தி மரத்துல என்ன செய்யறாதான்? முள் இருக்கு. ஆனா காட்டத்தி மரத்துல என்ன இருக்குமா? முள் இருக்கும். அதை பார்க்கல. வேகமா ஓடி மேல ஏறி என்ன செய்கிறான்? மேல ஏறி ஓடி போய் நின்று யாரை பார்க்கிறான்? இயேசுவை பார்க்கிறான். அவருடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துச்சு. இயேசுவை எப்பொழுது பார்த்தானோ அவருடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தலாமே. ஆமென். இயேசுவை பார்க்கிற வாஞ்சை யாருக்கு இருந்துச்சு? அந்த சகேயுக்கு இருந்துச்சு. அவன் சமாதானத்தை இழந்திருந்தா, சந்தோஷத்தை இழந்திருந்தா, நிம்மதியை இழந்திருக்கிறான். வாழ்க்கையில சமாதானம் வந்துச்சுங்க. சமாதான பிரபு யாரு? சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க எல்லாரும். இயேசு. பணம் சமாதானத்தை கொடுக்காது, பங்களா சமாதானத்தை கொடுக்காது, கார் சமாதானத்தை கொடுக்காது, எதுவுமே சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதான பிரபு யார்தான்? சொல்லுங்க, இயேசு. அவன் சமாதானத்தை இழந்திருக்கிறான், சந்தோஷத்தை இழந்திருக்கிறான். சீக்கிரமா இறங்கி வாப்பா, அவன் வீட்டில் தங்கணும். எத்தனை பாக்கியம் பாருங்க. ஏசப்பா வராங்க, ஏசப்பா கூப்பிடுறாங்க. ஒரு தெய்வம், ஒரு தெய்வம், தெய்வம். கரங்களை தட்டி மகிமையை செலுத்தலாம, கரங்களை தட்டி மகிமையை செலுத்தலாம. தெய்வம் கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? சகேவே, சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும். சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொண்டு போனாங்க. யார் மேல வாஞ்ச? யார் மேல வாஞ்ச? இழந்து அவன் இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான். திரளான பணங்கள் இருக்கிறது, பரிதானம் வாங்கி சம்பாதித்து வச்சிருக்கிறான். பாவி. எல்லாரும் அவனை திட்டுறாங்க, எல்லா ஜனங்களும் அவனை திட்டுறாங்க. யாரு? பாவி, அநியாயமா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறான் சொல்லி திட்டுறாங்க. ஆனாலும் ஏசப்பாவோட வாழ்க்கையில வந்தார். சமாதானம் கிடைச்சிச்சுங்க, சந்தோஷம் கிடைச்சிச்சுங்க. பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வந்துச்சு. யாருக்கு? யாருக்கு? சகேக்கு உணர்வு வந்துச்சு. நான் யார்கிட்ட அநியாயமா எப்படி செய்றேன்? நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன்.
இழந்ததை தேடினான். அவன் இழந்து போயிருந்தான். சமாதானத்தை இழந்து போயிருக்கிறான், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறான். அதை யார் தேடினா? சகையை தேடினாங்க. ஹல்லேலூயா. சமாதான பிரபு யார்தான்? சொல்லுங்க, இயேசுதான் சமாதான பிரபு. ஆமென், ஆமென். முதல் பாயிண்ட், ஆராதிப்பதை இழக்காதே. இதை இழக்காதே, ஆராதிப்பதை, தெய்வத்தை ஆராதிப்பதை இழக்காதே. இழந்து போகாதீங்க. எதை ஆராதிப்பதை இழந்து போகாதீங்க. தெய்வத்தை ஆராதிப்பதை இழந்து போறாதீங்க. எடுத்து படிங்க பார்ப்போம். மார்க்கு 12:30. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. உன் தேவனாய கர்த்தரிடத்தில், இங்க பாருங்க, பயங்களாங்க கவனிங்க. எல்லாருங்க பாருங்க, பைபிளை பாசித்து முடிச்சாச்சு. எல்லாருங்க கவனிங்க. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் எப்படியுமா? முழு இருதயத்தோடும். எப்படி எப்படி சொல்லுங்க? முழு இருதயத்தோடும். முழு இருதயத்தோடும் எப்படி? யாரில் அன்பு கூறணுமா? சொல்லுங்க. ஏசப்பாட்ட முழு ஆத்மா முழுவதும் யார் மேல் அன்பு கூறணுமா? சொல்லுங்க. முழு மனசு, அறகுற மனசோடு அல்ல, காக்குறையா மனசோடு அல்ல, முழு மனதோடும் முழு பலம். நம்மளுக்கு எப்படி பலன் கொடுத்துருக்குறாங்கப்பா? சொல்லுங்க. பலன் கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கா இல்லையா? கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி இருக்கிறாங்களா இல்லையா? கல்லுக்கு சமமா திரும்ப வாழை வயது போல மாற்றி இருக்கிறாங்களா இல்லையா? கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. அந்த பலன், அந்த பலன், அந்த பலன், அந்த பலன், அந்த பலன், அந்த பலன் சபையின் பிள்ளைகளுக்காக இறங்குவதாக. அந்த பலன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு யாரில் அன்பு கூறணுமா? சொல்லுங்க. ராஜாவில் அன்பு கூற வேண்டும், தெய்வத்துண்டு அன்பு கூற வேண்டும். அறக்குற மனசோடு, அழகுற மனதோடு அல்ல, அறக்குற பலத்தோடு அல்ல, முழு பலத்தோடு. எப்படி எப்படி அன்பு கூறணுமா? முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. யாரை ஆராதிக்கணும்? சொல்லுங்க. யாரை ஆராதிக்கணும்? வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. யாரை ஆராதிக்கணும்? நீங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. என்ன பலவீனம் போகும். ஹல்லேலூயா. தூக்கம் வராது. வாய்களை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். முழு இருதயத்தோட யாரை ஆராதிங்க? யாரை ஆராதிங்க? ஏசப்பாவை ஆராதித்து பழகுங்க. ஏசப்பாவை ஆராதித்து என்ன செய்யுங்க? பழகுங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வரட்டும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்யுங்க? வைத்து விடு. வைத்து எடுன்னு சொல்ல, வைத்து விடு. நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், வியாதிகளை அறிந்தவர், தேவைகளை அறிந்தவர், பிரச்சனைகளை அறிந்தவர், போராட்டத்தை அறிந்தவர், நெருக்கத்தை அறிந்தவர் அவர். ஆபகுக்கு சொல்லுகிறான், 3:17-18 சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் அத்திமரம் என்ன செய்யலையா? துளிர் விடலங்க. நல்லா கவனிக்கணும். யாருடைய வாழ்க்கையில? சொல்லுங்க. யாருடைய வாழ்க்கையில? தூங்குறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். தூங்குறவங்க எப்படிப்பா சொல்ல முடியும்? உற்சாகமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. என்ன செய்யுங்க? ஆமென் அலையில வாய்களை திறந்து சொல்லி பழகுங்க. இந்த மயில்கல் இருக்கு பாருங்க, ரோட்டில் ஓரத்தில் இந்த கல் வச்சிருப்பாங்க தெரியுமா? மயில்கல் இருக்கும் தெரியுமா? பவர் சத்திரம் 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு ஒரு சில வர்றது போகிறது. நான் ஆண்டவரை ஆராதிச்சிருவேன், நான் துதிச்சிருவேன், கல் மாதிரி அப்படியே இருக்கும் சில கேஸுகள். நம்ம சபையில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். என்ன செய்யும்? வாயை திறந்துருவோம். யாரை ஆராதிக்கங்க? மனுஷனை ஆராதிக்கலாம். மனுஷனை பிரியப்படுத்த சபைக்கு வரையே வேண்டாம். தெய்வத்தை ஆராதிக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம்? தெய்வத்தை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆராதித்து பழகுங்க, முழு மனதோடும் முழு பலத்தோடும். யாரை ஆராதிங்க? தெய்வத்தை ஆராதிங்க. ஆபகுக்கு சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் அத்திமரம் துளிர் விடலங்க.
அவனுடைய வாழ்க்கையில திராட்சை செடியில பலம் இல்ல, திராட்சை செடி போய் பார்க்க பலம் இல்ல, ஒளி மரத்தை போய் பார்க்க பலன் இல்ல, வயல்களில் போய் பார்க்க தானியத்தை விளையல, என்ன இல்ல என்ன இல்ல தானியத்தை விளையல, வயல்ல போய் பார்க்க தானியம் விளையல, கிடையில போய் பார்க்க ஆட்டு மந்தைகள் முதலற்று போகலங்க, தொழுவத்தில் பார்க்க மாடு இல்ல, செத்து போயிட்டு. அப்பொழுது சொல்கிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. தூக்கத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. தூக்கம் ஓடி போகும். ஆமென், ஆமென். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன இருந்தாலும் இல்லாத துதிப்பேன் சொல்லி பழகுங்க. பணம் இருந்தாலும் சரிதான், இல்லாட்டாலும் சரிதான், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். சத்தமாலையில சொல்லுங்க, ஆமென், ஆமென். எப்பொழுது நான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். சங்கீதக்காரன் சொல்ல 34:1 சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கோ, என் தகப்பனை உயர்த்தி கொண்டே இருப்பேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மேல பிராக்கெட்ல போட்டு மட்டும் படிங்க பாப்போம். 34 மேல பிராக்கெட்ல போட்டுக்கு பண்ணது. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக வேஷம் மாறி போய் நிற்கிறான். யாரு? தாவீது. அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் சொல்லுங்க. வாழ்விலும் துதிப்பேன், தாழ்விலும் துதிப்பேன், தேவைகள் நடுவில் துதிப்பேன், பிரச்சனைகள் நடுவில் துதிப்பேன், போராட்டங்கள் நடுவில் துதிப்பேன், கஷ்டங்கள் நடுவில் துதிப்பேன். எல்லா வேலையும் யாரை துதிப்பேன் சொல்லுங்க. முறுமுறுக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கக்கூடாது? அவனுடைய பிள்ளைகளுக்கு அது இல்லையா, இது இல்லையா? யோபை கவனிச்சு பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷன் அவன், ஆண்டவரை உயர்த்துகிற மனுஷன் அவன், குடும்பமாக ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற மனுஷன் அவன், எப்பொழுது ஆண்டவரை துதிக்கிற மனுஷன் அவன், ஸ்தோத்திரிக்கிற மனுஷன் அவன். அந்த வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? 11,000 மிருக ஜீவன்கள் விட்டு போயிட்டுங்க. எத்தனை மிருக ஜீவன்கள்? நம்ம ஒன்று போறதுக்கு முன்னாடி அப்பா ஆண்டவருக்கு கண் இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கா? ஆமா, ஒன்ன படைச்சது யாருங்கிற யாருக்கு உணர்வு இல்லை. காதை உருவாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அவர் காண்கிறவர், அவர் கேட்கிறவர். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனை மிருக ஜீவன்கள்? 11,000 மிருக ஜீவன் போயிட்டுங்க. 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் அவுட்டு. நல்லா கவனிங்க, 10 பிள்ளைகள் எத்தனை நாள் அவுட்டு? ஒரே வேலையாட்களை இழந்துட்டான். உடம்புல என்னது? பருக்கள், வேதனை. ஒரே 24 மண்டலத்தில் விழுத்து இழந்துட்டாங்க. நம்ம ஒன்று இழக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று எத்தனை பேசுகிறோம். ஆண்டவர் ஆராதிக்க வந்துடுவோம், பேச்சு பேசுகிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் 24 மணி நேரத்தில் அவனுக்கு இறந்த கோடி சொத்து எத்தனை தெரியுமா? 2,40,00,000 சொத்தை இழந்தாங்க. யாரு யாரு சொல்லுங்க? யாரு? யோபு. 24 மணி நேரத்தில் அவன் இழந்த சொத்து 2,40,00,000. 10 பிள்ளைகள் போயிட்டாங்க. மனைவி என்ன சொல்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாளில் என் கண்கள் அவரை காணும். ஆமே. அவர் என்னை கொன்று போட்டால் யார் மேல நம்பிக்கை இருப்பேன்னு சொல்றா. என் தெய்வத்தை மேல ஆராதிப்பே, என் தெய்வத்தை ஆராதிப்பே, இன்னும் உயர்த்துவே, இன்னும் போற்றுவே, இன்னும் புகழ்வே. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. ரக்கா துர்ரா கமா லர்ரபா. என்ன பிரச்சனை வந்தாலும் துதிப்பேன் சொல்லு. என்ன வேதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பேன். ஆராதிப்பதை இழந்துராத. தெய்வத்தோடு உள்ள உறவுகள் கூடட்டும். எப்பனாலும் துதிப்பேன்னு சொல்லுங்க. துதிப்பேமை துதிப்பேன். ஆராதிக்க வந்துட்டீங்களா? இந்த ஜவுளி கடையில் வச்சிருப்பாங்க பாருங்க, முன்னால் நிற்கும் பாருங்க, எப்படி நிற்கும்? சில கேஸ் அப்படியே வந்து இருக்குது. கையை தட்டிடுவேன், கையை தட்டிடுவேன்.
ஆமாம், வாயை திறந்து கைதட்டி பாடுனா கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்பு. இப்படி தான் கேஸ். யாரை ஆராதிக்கிற உணர்வு இருக்கணுங்க. கவுனிங்க, எல்லாரும் கவுனிங்க. கரங்களை தட்டி பாடணும். முழு இருதயத்தோடு யாரை பாடி பழகுங்க. முழு பலத்தோடு யாரை பாடுங்க. யாரை பாடுங்க? தெய்வத்தை பாடுறோங்க. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த சபைக்கு வரல, எந்த மனிதனை உயர்த்த வரல, அவரை தான் ஒருமித்து நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பலவீனங்களை அறிந்தவர், உடைய தேவைகளை அறிந்தவர், பிரச்சனைகளை அறிந்தவர், போராட்டங்களை அறிந்தவர், நெருக்கங்களை அறிந்தவர். எல்லா ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு நாள்ல இறந்தவர் 2,40,00,000 சொத்தை இழந்தாங்க. 10 பிள்ளைகளை இழந்தான். மனைவி அப்படி பேசுறா. அவன் யாரையும் கூப்பிட கெஞ்ச வேண்டி இருக்கிறதா. வேலைக்காரன் கூட அப்படியே ஒதுங்கி போயிருந்தாங்களாம். மனைவிக்கு கூட அந்த சுவாசம் என்ன செஞ்சான், வேறுபட்டுச்சுங்க. 3 சிநேகிதர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அலட்டுறாங்க. அலட்டினாலும் அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, நான் இன்னும் ஸ்தோத்தரிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. இன்னும் துதிப்பேன்னு சொல்லுங்க. என் தெய்வத்தை இன்னும் ஆராதிப்பே, என் தெய்வத்தை இன்னும் உயர்த்துவே, இன்னும் மகிமை செலுத்துவே, இன்னும் கனத்தை செலுத்துவேன். எப்பொழுது நான் அவரை ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. முறுமுறுக்காதீங்க. அது இல்லையா, இது இல்லையா, இல்லாததுக்காக சோத்திரம் சொல்லி பழகுங்க. அதை நினைச்சேன்னா என்ன செய்யும்? இழந்தது நினைச்சா என்ன செய்யும்? வேதனை பெருகும். டாக்டருக்கு கொண்டாட்டம், நமக்கு திண்டாட்டம். எப்படி டாக்டர் எப்படி தான் பேசுவார்? என்னம்மா செஞ்சு சிரிச்சே தான் பேசுவார். பார்த்தீங்களா? டாக்டர் என்னைக்காவது கோபத்தில் பேசிருக்காரா? கொன்னு விடுவேன்னு சொல்லி பேசிருக்காரா? சுகரை நிறைய தின்னியும் கொன்னு விடுவேன் அப்படி பேசுகிறாரோ? சுகர் நிறைய சாப்பிட்டியமோ? அப்படியாம்மா? ஆமாம், அவருக்கு மேலே பில்டிங் கட்டணும். ஆமாம், நம்ம டென்ஷன் ஆக என்ன செய்யும்? டாக்டருக்கு கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம், நமக்கு திண்டாட்டம். ஆமாம், நம்மளோட பணங்கள்லாம் என்ன செய்யும்? துதித்து பழகுங்க. எப்பொழுது எல்லா செயலும் ஆண்டவரை துதிங்க. துதித்து பழகிக்கொண்டே இருங்க. இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம், இல்லாததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த இடத்துக்கு ஸ்தோத்திரம், எடுத்த இடத்துக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த வாகனத்துக்கு ஸ்தோத்திரம், எடுத்த வாகனத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பழகுங்க. முறுமுறுத்து பழகாதீங்க. ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருங்க. அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுனா கரங்களை தட்டி பண்ண. ஓசில 153 என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 153 என்ன சொல்லப்படுகிறது? படிங்க. 153:5 படிங்க. எக்காலத்தொனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். 5 ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். எப்படி துதிக்கணுமா? எக்கால தொனியோடு. எக்காலம் எப்படி சத்தம் போடும்? சொல்லுங்க. எக்காலம் எப்படி சத்தம் போடும்? எப்படி சத்தம் போடும்? கடுமையாக ஒரே கூட்டமா கூட்டாதா? கூட்டம். அப்படி தானே? நம்மளோட தொண்ணி எப்படி இருக்கணுமா? சண்டை போட படிச்சாலும் எப்படி இருக்கும்? நம்ம வாய் எப்படி இருக்கு? பைப்பில் சண்டை படைச்சாலும் எப்படி இருக்கு? ஆமாம், ஊருக்கே கேட்கும். அப்படி தானே? அந்த அக்கா பேசுகிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு. அந்த அக்கா நிற்காவ பைப்பிடியில் நிற்கிறாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த அக்கா நிற்காவ. அதுதான் சத்தம் என்ன செய்யும்? இப்படி என்ன செய்யறது? கேட்கிறது. ஹல்லேலூயா. எக்கால தொனி. பாடல் பாடும்போது வாயை நல்லா திறந்து பாடணும். சொல்லுங்க. வாயை விரிவாய் திறக்கணும். கையை தட்டும்போது எப்படி இருக்கணுமா? ஓசை வரணும். நம்ம கையை தட்டும்போது என்ன செய்யணும்? கையை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க பாப்போம். கையை தட்டும்போது என்ன வரணும்? ஓசை வரணும். அதுக்கு அடுத்து என்ன? பேரோசை. யாரை துதிக்கும் பொழுது? தெய்வத்தை துதிக்கும் பொழுது எப்படி இருந்தது? பேரோசை. ஆமென், ஆமென். அப்பா கொடுக்க பெஸ்ட்டை கொடுத்துடணுங்க. நமக்கா உசுரே கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? வெட்கப்படுதவங்க. அவர் எங்க பப்ளிக்கில் தொங்குனாரா தொங்கலையா? ஒரு தெய்வம் யாருக்காக தொங்குனார்? எனக்காக தொங்குனாருங்க, உங்களுக்காக தொங்குனாருங்க. வெட்கப்பட்டாரா? அரை நிர்வாணமாக தொங்க விட்டாங்க. நம்ம ஆண்டவரை துதிக்க வெட்கப்படுறோம், கையை தட்ட வெட்கப்படுறோம், வாயை திறக்க வெட்கப்படுதோங்க. ஆராதிப்பதை இழந்துடாதீங்க. துதித்து கொண்டே இருங்க. அந்த பலவீனம் ஓடி போகும், அந்த வியாதி ஓடி போகும், அந்த பிரச்சனை ஓடி போகும். நம்மளுக்கு அந்த துக்கமே இருக்கு, அந்த மனசுல அந்த பாரம்லாம் நம்ம விட்டு தூர போயிருங்க. ஆமே, ஆமே. இழந்துராதீங்க. ஆராதிப்பதை இழந்துராதீங்க.
இழந்துராதீங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பழகுங்க. எவ்வளோ கேப்பு கிடக்குன்னு பாருங்க. என்னதான் சொன்னாலும் சிலருக்கு என்ன கிடையாது, டேஸே கிடையாது. என்ன கிடையாது, டேஸே கிடையாதுங்க. எந்த காரியமே இருந்தாலும் ஃபங்க்ஷன் விடனால் 2வது தான், துஷ்டி விடனால் 2வது தான், எதுவாக இருக்கட்டும் 2வது தாங்க. ஃபங்க்ஷனாக இருக்கும், பலவீனமாக இருக்கட்டும், எதுக்கு வரோம் ஆண்டவரை, எதுக்கு ஆராதிக்க வர்றோம் சொல்லுங்க? பலவீனம்லாம் மாறுன்னு சொல்லி ஆராதிக்க வரோம். எத்தனை எதுக்கு ஆலயத்தை நோக்கி வராங்க, ஜெபக்கூடத்தை நோக்கி, ஜெப கூடாரத்தை நோக்கி எதுக்கு போகிறாங்க? பலவீனம், வியாதி, பிரச்சனை நடுவில் எங்கே நோக்கி போகிறாங்க சொல்லுங்க? எங்கே நோக்கி போகிறாங்க? ஆலயத்தை நோக்கி போகிறேன். பலவீனம் என்ன கேட்டால் எனக்கு பலவீனம் வர முடியாது சொல்லாதீங்க. பலவீனமாக வந்துருங்க, ஆராதனைக்கு வந்துருங்க. பலவீனம் மாறும். பலவீனத்தில் அப்பாவுடைய பலன் பூரணமாக விளங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. பலவீனத்தில் அப்பாவுடைய பலன் பூரணமாக விளங்க. துதிக்க துதிக்க பலவீனம் மாறும். துதிக்க துதிக்க பலவீனம் மாறும். துதிக்க துதிக்க வியாதி மாறும். ஆமென், ஆமென். ஆண்டவரை ஆராதிங்க. எந்த குறையும் சொல்லாதீங்க. 9 மணிக்கு ஆராதனை சீக்கிரமா வந்து பழகுங்க. சாக்கு போக்கு தயவு செய்து சொல்ல வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். 8:45 வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. யார் தான் சரிங்க? நம்ம சரியா சொல்ற, நான் சரியா? யாருமே சரி கிடையாதுங்க. குறை சொல்லி என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் ஆராதிக்கணுமா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு வந்துருங்க. நான் ஏன் சபைன்னு சொல்லி வாங்க, உரிமையோடு வரலாங்க. யாரும் உரிமை பாராட்டது சபைக்கு என்ன, தனி மனிதன் உரிமை பாராட்டது சபைக்கு இடம் கிடையாது. எந்த தனி மனிதன் சபை ஏன் சபைன்னு சொல்ல முடியாது. யார் ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறாங்க சொல்லுங்க? ஏசப்பா ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறாங்க. ஆமென், ஆமே. இது அவருடைய திருச்சபை. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அவருடைய வீடுங்க இது. அவரை ஆராதிக்கிற ஸ்தலம். அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிற இடம், அவருடைய மகிமை இறங்கி இருக்கிற இடம், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம் இது. அந்த காரணத்தை வச்சு, இந்த காரணத்தை வச்சு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆராதிக்க வரல, அவா சரியில்லை, இவா சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க சொல்லி தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவரை ஆராதிக்க வருகிறேன், என் தெய்வத்தை ஆராதிக்க வரக்கூடாதுன்னு சொன்னா வருவேன்னு சொல்லுங்க. யார் வர? நான் வருவேன். இது என்னுடைய சபை, எனக்கு உரிமை இருக்கு. நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். என்னுடைய வீடு அவருடைய வீடுங்க. இது ரத்த சிந்தி சம்பாதித்த சபை இது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்ப வருவேன்னு சொல்லிங்க. எந்த சாக்கு போக்கு சொல்ல, அவ இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணிட்டாள், என்ன பண்ண நமக்கு என்னங்க? சோத்திரம் போட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சிருங்க, ஸ்தோத்திரம் போட்டு வந்துருங்க. ஆண்டவரை ஆராதிக்க வாங்க. ஆண்டவரை ஒருமித்து உயர்த்துவமாக நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவமாக. 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, நல்லது. ஆகாமிய கூடங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நாடுவேன். வேற சேரு போட்டு உட்கார சொல்லுங்க. ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோங்க. அவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். அவருக்கு கணத்தை செலுத்த வந்திருக்கிறோம். துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஆராதிப்பதை இழந்துடாதீங்க. எப்பொழுது ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருங்க, துதித்துக் கொண்டே இருங்க, மகிமையை செலுத்திக் கொண்டுங்க. அவருடைய பிரசன்னத்துக்களாக இருந்து பழகுங்க, அவருடைய மகிமைக்களாக இருந்து பழகுங்க, உயர்த்தி கொண்டே இருங்க. அப்பாவை வீட்டில் இருக்கீங்களா, ஆராதித்துக் கொண்டே இருங்க. ஆராதிப்பதை இழந்துடாதீங்க. யார் என்ற சொல்ல காதல வாங்காதீங்க. சொல்லதான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? நம்மளை என்ன செய்வாங்க? முன்னேறி விட மாட்டாங்க. பிடிச்சு பிடிச்சு இழுக்க தான் செய்வாங்க. என்ன காரியத்தை செய்ய நம்மளை உற்சாகப்படுத்த நல்லா செஞ்சிருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஒரு குறை இருந்தால் மட்டும் என்ன செய்வாங்க? அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டான். ஒரு குறை தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல காரியம் பார்த்து செஞ்சிருப்பாங்க. கெட்ட காரியம் ஒன்று நடந்திருக்கும். உடனே என்ன செய்யறது? அந்த ஒரு காரியத்தை பிடிச்சி இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். சொல்லாதீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தை இழந்துடாதீங்க. ஆராதிப்பதை இழந்துடாதீங்க. என்ன பலவீனம் ஓடி வந்துருங்க, என்ன பிரச்சனாலும் ஓடி வந்துருங்க, என்ன தேவைகள் நடுவில் ஓடி வந்துருங்க. ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆண்டு மழையானாலும் பார்க்க மாட்டேன், வெயினானாலும் பார்க்க மாட்டேன், எல்லா சொன்ன தகப்பனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற பொழுதெல்லாம்
அவர் நமக்கு சாய்மா இருக்க கத்திரையுள்ள சாய்மை பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எதுங்க? உபாவம் 4:7 சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம தொழுது கொள்கைப்பெல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? சமீபமா இருக்கிறாருங்க, சமீபமா இருக்கிறாரு. தொழுது கொள்கிற யாவருக்கும் ரோமர் சொல்லப்படுகிறார். நம்ம அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் யாரா? ஐஸ்வர்ய சம்பனர். நம்முடைய தெய்வம் யாரு? ஐஸ்வர்ய. ரோமர் 10:12 சொல்லப்படுகிறது. நம்ம தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் யாரா? ஐஸ்வர்ய சம்பனருங்க. அவரை ஆராதித்து பழகுங்க. பலவீனன்னு சொல்லி வீட்டில் இருந்துடாதீங்க, பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் இருந்துடாதீங்க, ஃபங்க்ஷன் சொல்லி வீட்டில் இருந்துடாதீங்க, துஷ்டின்னு சொல்லி வீட்டில் அங்கே போயிடாதீங்க. ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போங்க. போதும். யார் என்ன சொன்ன நமக்கு என்னங்க? யாரை ஆராதிக்கிறோம்? தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆமே ஆமே. ஆராதிப்பதை இழந்துடாதீங்க. ஒரு சகோதரி உண்டு, ஒரு சபையில் ஒரு சகோதரி. இரவு ஜெபத்துக்கெல்லாம் ஒரு போதகர் வருவாராம். வரும்பொழுதுலாம் நல்லா உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவாங்களாம். எப்படி? கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்ன்னு கேட்குமா. யாரும் தூங்க மாட்டாங்களாம் அந்த சபையில், யாரும் தூங்க மாட்டாங்களாம். கண்ணீர் கண்ணீர் அல்லேலூயான்னு சொன்னால் சத்தமா அல்லேலூயா சொல்லுமா. அந்த சகோதரி சபையில் எல்லா வேலைகளையும் பார்க்குமா. என்ன வேலைகள்? வாரியில் தூக்குமா. எதுக்கு? பெருக்க. வேற எதுக்கு நினச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம், பெருக்குமா. நல்லா வேலை க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் நல்லா பார்க்குமா. ஊழியத்துக்கு முன்னிலையில் நிற்குமா, சமையலில் முன்னிலையில் நிற்குமா, சர்வ் பண்ணுறதுல முன்னிலையில் நிற்குமா. ஒரு நாள் அவங்களோட சபையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறது. அன்னைக்கு மட்டன் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? மட்டன் போட்டிருக்கிறாங்க. மட்டன் போட்டிருக்கிறாங்க. போடும் பொழுது இவங்க அந்த அம்மா எல்லாருக்கும் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் இந்த அம்மா சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. நம்ம அம்மாவுக்கு என்ன வந்திருக்கிறது? சால்னா மட்டும் வந்துட்டு உள்ள பீஸை காணும். என்ன காணும்? உள்ள பீஸை காணும். அவங்க அம்மாவுக்கு பீஸ் பிடுங்கிட்டு, என்ன பிடுங்கிட்டு? ஒரு சில நினைக்க நம்மளே சொல்கிற மாதிரி தெரியுது. எப்படி? நம்மளே சொல்கிற மாதிரி தெரியுத. பீஸ் அம்மாவுக்கு என்ன செய்ய? பீஸை வைக்கணும்னா அம்மாவுக்கு என்ன செஞ்சுட்டு பீஸு பிடுங்கிட்டு. ஒரு கல்யாண வீட்டில் கேள்விப்பட்டேன். அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப சொந்தமாக ரிலேஷன் ரொம்ப நெருங்கின உறவினர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்து இலைக்கெல்லாம் முட்டை வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயா அழைக்கு என்ன வரல? முட்டையை வைக்கலை. என்ன வைக்கலை? அவர் முட்டை பிரியர். என்ன வைக்கல? உடனே இலையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாராம். சர்வ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இலை சோத்தோடு என்ன செஞ்சிட்டான்? பிடிச்சி எரிஞ்சிட்டு வெளியே தூக்கி போயிட்டாராம். அந்த அளவுக்கு டென்ஷன் வருது. என்ன? பிடிச்சி சிலுவையில் அறையணும். ஆமாம், கோபம் அந்த அளவுக்கு, வைராக்கி அந்த அளவுக்கு நமக்கு வருது. என்ன? சிலுவையில் அறையணும். மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சொல்லுங்க. சிலுவையில் அறையணும். மாம்சம் எந்திரிக்க விடக்கூடாது. ஆமே. அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்கல? பீஸ் கிடைக்கல. அந்த அண்ணன் என்ன போயிட்டு? அந்த அம்மாவுக்கு பீஸே போயிட்டு. நாம் சபைக்கு வர முடியாது. வர முடியாது. ஆமாம், நீ வரட்டும். உனக்கு என்ன தானே குறை? ஆண்டருக்கு என்ன குறை? யாருக்கு குறை? நம்ம வரணும்னா யாருக்கு குறை? நமக்கு தான் குறைங்க. தெய்வத்துக்கு குறை கிடையாதுங்க. ஆமாம், ஒன்று சொன்ன உடனே மூக்குக்கு மேலே என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. அடுத்த வார்த்தை இந்த அம்மா என்ன எங்கே வரல? சர்ச்சைக்கு வரலாம். வர முடியாது. பாஸ்டர் போய் எவ்வளோ கூட்டு பார்த்துருக்கிறாரு. என்னாலமா பேசி பார்த்து உங்கள் சர்ச்சைக்கு வர முடியாது. வந்துடுவேன். ஆஹா, என்ன செஞ்சிருவேன்? வந்துடுவேன். வரலை. அந்த ஒன்று இன்னொரு போதகர் வந்து ஊழியம் பண்ண வந்திருக்கிறார். அங்கே ஸ்பீக்கராக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்போ கேட்டிருக்கிறார். ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு வந்திருக்கிறாரு. வரும்போது அந்த அம்மா இல்லை. அந்த அம்மா இல்லை. அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, என்ன அந்த அம்மா காணல? நல்ல உற்சாகமாக இருப்பாங்களா? அந்த அம்மாவை காணுமே. இப்போ வேறு உற்சாகத்தில் போயிட்டாவ. அபிஷேகத்தில் நிரம்பினாக. இப்போ வேறு அபிஷேகத்தில் நிரம்பிட்டாவ அந்த அம்மா. ஆமாம், அங்கே வந்தால் துள்ளி குதிக்கிறது தான். ஆனால் வெளியில் போனால் என்னையே தெரியுமா? சொல்லும். அப்படி தானே? ஆமாம், அந்த அம்மாவை காணலை. காணலோடனே அந்த போதகர் கேட்டிருக்காரு, என்ன அந்த அம்மா என்ன ஆச்சு? இல்லை வரலாம் பேசுறேன்னு சொல்லி வந்து போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த போதகர் போய் அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? பார்க்க போயிருக்கிறாங்க. போன உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், நான் வர முடியாது. நீங்கள் அந்த சர்ச்சைக்கு போய் பேச போனால் என் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்படி? ஆமாம், யாருக்கியா வருத்தம்? யாருக்கியா குறை? தெய்வத்துக்கா நஷ்டம்? நம்ம வரட்டுனா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டங்க. நமக்கு தான் நஷ்டம்.
தெய்வத்தை ஆராதிக்க வரலையா யாருக்கு நஷ்டம்? தெய்வத்துக்கு எந்த நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அந்த உடனே அந்த சர்ச்சில் போய் செய்தி கொடுக்கணும், என் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்படி? எந்த சர்ச்சை போனீங்கன்னா அந்த சர்ச்சை போனால் என் வீட்டுக்கு வரக்கூடாது. சரியா? சரி, சோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா வீட்டுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்தாலும் கூப்பிட்டு விட்ருக்கு. யார்? இப்போ படுத்த படுக்கை ஆகியாச்சு. திண்ணை வெளியில் திண்ணை இருக்குது, திண்ணை போட்டிருப்பாங்களா, திண்ணை போட்டிருப்பாங்களா, திண்ணை தெரியுங்களா, முன்னால் போட்டிருப்பேன், பழைய வீட்டில் முன்னால் போடுவாங்களா, வெளியில் போட்டிருப்பேன், அதில் படுத்து கிடக்காங்க. ஒன் சைடு ரைட்டு, ஒன் சைடு பக்கவாதம், நடக்க முடியாது, நடக்க முடியாது. இப்போ கூப்பிட்டு விடுதாங்க. இப்போ கூப்பிட்டு விட்டு, பாஸ்டர் பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் வாங்க, நான் ஆராதனைக்கு நான் அங்கேருந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன், வாங்க, என்னை எப்படியாவது தூக்கி கொண்டு ஆராதனை நடக்கும் அங்கே கொண்டு வச்சுருங்க. ஒரு ஆளை சொல்லி வச்சுட்டு மறுபடியும் கூட்டு வந்து வீட்டில் வந்து விட்டுருங்க. தேவையாங்க? தேவையா? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? ஆண்டவர் ஆராதிக்க வரலன்னா தெய்வத்துக்கு எந்த நஷ்டம் கிடையாதுங்க. ஆராதிப்பதை இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. யாரையும் கொடுத்து சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அப்படிதான் பேசுவாங்க. பேசுனா பேசட்டும், என்ன பேச எனக்கு என்ன, நான் யாரை ஆராதிக்க போகிறேன்? தெய்வத்தை ஆராதிக்க போகிறேன். வரக்கூடாதுன்னு சொன்னா வருவேன் சொல்லுங்க. போதுகிறே வரக்கூடாதுன்னு சொன்ன என்ன செய்வேன்? வருவேன். தெய்வத்தை ஆராதிக்க வருகிறேன். ஆமே. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தெய்வத்தை ஆராதிங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னுமே ஆராதிப்பேன் சொல்லுங்க. என்ன சொல்லணுமே துதிப்பே. பலவீனத்தின் நடுவில் துதிப்பே, வியாதியின் நடுவில் துதிப்பே, பிரச்சனைகள் நடுவில் துதிப்பே, போராட்டங்கள் நடுவில் துதிப்பே, தேவைகள் நடுவில் துதிப்பேன். ஆமென். நேரமே துதிப்பேன் சொல்லுங்க. அந்த தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில், தரியு ராஜா அரசாண்ட நாட்களில் யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க? தானியேலுக்கு விரோதமாக எழும்புறாங்க. 120 தேசாதிபதிகள் 2 பிரதானிகள் சேர்ந்து யாருக்கு விரோதமாக எழும்புறாங்க? தானியேலுக்கு விரோதமாக எழும்புறாங்க. 30 நாள் வரைக்கும் யாரை தான் சேவிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை தான் சேவிக்கணும்? ராஜா ஒருவர் தான் சேவிக்க. என்ன காரணம்? யார் தான் சொல்லணும்? அவனாலும் அவன் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தினம் 3 வேளையும் செய்து வந்தபடியே செய்து. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. தானியேல் 6. அந்த நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் தப்புவிக்க வல்லவர். தரியு சொல்வான் பாருங்க. ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தரியூர் ராஜா சொல்லுகிறான், ஓ ஆண்டவரை அறியாதவன், ஆனா தானியேலை பார்த்து கொண்டிருக்கிறான். யாரை ஆராதிக்கிற மனுஷன் அவன்? தானியேல் யாரை ஆராதிக்கிறவன்? யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன் அவன். யாரு 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 தேவனை ஆராதிக்கிறவன்? யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன் அவன். தெய்வத்தை ஆராதிக்கிறவன். ராஜா பார்க்கிறான், உலக பிரகாமன ராஜா, தெய்வத்தை அறியாதவன் அவன். நீ சொல்லுறான் சிங்க கேபிளத்துக்கு போட போறாங்க. அவன் எவ்வளவோ சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவோ ராஜா ட்ரை பண்ணி பார்க்கறான், முடியல. இப்ப எதுல கொண்டு போட்டாங்க? சிங்க கேபிள கொண்டு போட போறாங்க. தானியேலை பார்த்து சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தெய்வ உன்னை தப்புவிக்க வல்லவ. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வ நம்மளை தப்புவிக்க வல்லவ. சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவ. இடைவிடாமல் ஆராதி, இடைவிடாமல் உயர்த்து, இடைவிடாமல் மகிமை செலுத்து. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரப்புக. கரங்களை தட்டி ரக்கா துர்ரகமா லரபா. சிங்க கேபில விழுந்தாலும் அவர் உன்னோடு இருக்கிறார். சிங்க கேபில விழுந்தாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ரக்கா லரபா ரக்கமா லரபா. நீ இடைவிடாமல் ஆராதி, உன்னை தப்புவிப்பா, உன்னை தப்புவிப்பா, உன்னை தப்புவிப்பா. பிரச்சனை தப்புவிப்பா, போராட்டத்தை தப்புவிப்பா, வெளிவிழுத்தது தப்புவிப்பா, சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிப்பா. சிங்க கபில விழுந்தாலும் சரிதான், சிங்க கபில விழுந்தாலும் சரிதான், அவர் உன்னை தப்புவிக்க வல்லவர் அவர். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தான். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தான்.
சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி. சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்பும், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பும், அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவர் அவர், வல்லவர் அவர், வல்லவர் அவர். இடைவிடாமல் ஆராதி அப்பாவ, இடைவிடாமல் உயர்த்து, மகிமை செலுத்து, கனத்தை செலுத்து. ரக்கதுர ஹம்மாலாராபா. ஆராதனை நேரத்தை இழந்துராதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. உங்களுக்கு தான் இழப்பு, தெய்வத்துக்கு இழப்பு கிடையாது. தெய்வத்துக்கு இழப்பு கிடையாது, நமக்கு தான் இழப்பு. ஆராதனை நேரத்தை இழந்தா நமக்கு தான் இழப்பு. ஆமே, இழந்துராதீங்க. சொல்லி அனுப்புகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை தப்புவிக்க வல்லவருங்க. உலக பிரகாரம் மனுஷன் சொல்றாங்க, ஆண்டவரை அறியாத மனுஷன் சொல்லுகிறான். இப்ப சிங்கக்கேபில கொண்டு போட்டாச்சு, ராஜாவுக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரல, சாப்பிடல, சாப்பாடு கிட்ட கொண்டு வரல, வீணைகளை கொண்டு வாசிக்கல. அதிகாலமே தூயிர சத்தத்தோடு போறான். போனோமா, போக தேவையில்லை. என்ன செஞ்சிருக்கோம்? சிங்கம் என்ன செஞ்சிருக்கோம்? அடிச்சு நொறுக்கி போட்டிருக்கிறோம். சுயர சத்தமா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. அவர் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேபியாக இருக்கலாம், உன்னை தப்புவிப்பா. ஆண்டவரை ஆராதி, ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஆராதனை நேரத்தை இழந்துராத. விடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பாருங்க. ரக்கதுரஹம்மலரபா. சிங்கில் வாய்க்கு தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தாரா இல்லையா? தானியேல தப்புவிப்பா. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தை இழந்துராதீங்க. துதித்து கொண்டே இருங்க, மகிமையை செலுத்தி கொண்டே இருங்க, கணத்தை செலுத்தி கொண்டே இருங்க. என்ன பிரச்சனை நடுவில் துதிங்க, என்ன தேவைகள் நடுவில் துதிங்க, என்ன போராட்டங்கள் நடுவில் துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரை ஆராதிக்க வெட்கப்படாதீங்க. தாவீதை பாருங்க, உடன்படிக்கை பெட்டியே கித்தியனாக ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? கொண்டு வந்தாங்க. 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும்பொழுது அவனையும் அவன் வீட்டாரையும் யார் ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கை பெட்டி 65 வருஷமாக வெளியில் போயிட்டுங்க, பெலிஸ்தர்ட்ட போயிட்டு 65 வருஷமாக தேடலை, ஜனங்கள் தேடலை. தாவீது தேடி கண்டுபிடிச்சு எங்கே கொண்டு வரான்? ஃபஸ்ட்டு அங்கேருந்து கொண்டு அபினதாபின் வீட்டிலேருந்து கொண்டு வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் நடத்தினாங்க, ரதத்தை, புது ரதத்தை நடத்தினாங்க. அந்த மகிமை வல்லமையாக இறங்குறதுனால அந்த பெட்டி அசைஞ்சிச்சு. அசைஞ்சனால செஞ்சாங்க. ஊசா என்ன செய்கிறான்? தொட்டான், செத்து போனான். ஆண்டவர் அடிச்சா, செத்து போனான். அந்த உடனே அவன் வீட்டுக்கு கொண்டு வரல. யார் வீட்டில் கொண்டு வைக்கிறான்? ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும்போது அவன் 3 மாதம் இருந்துச்சு. ஆண்டவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாரை சொல்லுங்க, யாரை ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில், இயேசு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளோட வல்லமை தான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். மறுபடியும் அந்த ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து இப்போ எங்கே கொண்டு வராங்க? தாவீது நகரத்து கொண்டு வராங்க. இப்போ ராஜா என்ன செய்கிறான்? ஏபோத்தை, சணல் ஏபோத்தை தரித்து கொண்டு ஆண்டருக்கு முன்பாக ஆடி பாடுகிறான், நடனம் ஆடுகிறான். முழு பலத்து. அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. 2 சாமுவேல் 6:14, 6:14. தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும்
முன்பாக நடனம் பண்ணினான். முழு பலத்தோடு நடனம் பண்ணினான். ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிங்க. யாரை ஆராதிங்க? யாரை ஆராதிங்க? முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிச்சு பழகுங்க. அவன் ராஜாங்க. ராஜ வஸ்திரத்தை தூர காலேஜ் அந்த வஸ்திரத்தை ஒளிந்து போட்ட ராஜா எப்படி மகிமைப்படுவா? மீகால் சொல்றா, மனைவி சொல்றா. அவள் எங்க வந்திருக்கிறனோ? அவளுக்கு வீட்டில் என்ன எங்க வேலை? உடன்படி பெட்டி வரும்பொழுது அவளுக்கு வீட்டில் என்ன வேலை? யாருக்கு? தாவீது ராஜனுடைய மனைவிக்கு வீட்டில் உட்காந்து சன்னல் வழியா வேடிக்கை பார்க்கிறா. ஆண்டவரை ஆராதிக்கிற மகள் அவள். ஆனா வேடிக்கை பார்க்கிறா. நடனம் பண்ணி முழு பலத்தோடு நடனம் பண்றான். யாரு? ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவன். அவன் தன் வஸ்திரத்தை ராஜ வஸ்திரத்தை தூர கலந்து போட்டுட்டு, அந்த வஸ்திரத்தை கலந்து போட்ட ராஜா எவ்வளவு மகிமை சொல்றாள். அவன் என்ன ராஜ வஸ்திர சன்னநூல் ஏபத்தை தரித்து கொண்டு முழு பலத்தோடு நடனம் பண்ணுகிறான். யாரை ஆராதிக்கிறான்? யாரை ஆராதிக்கிறா? அவன் வெட்கப்படலைங்க. ரோட்ல வாரான், தெருல வாரான். நம்ம சபையில் ஆண்டவரை ஆராதிக்க என்ன செய்யறோம்? கையை தட்ட வெட்கப்படுறோம், வாயை திறக்க வெட்கப்படுகிறோம். யாரும் பார்த்துருவாங்களே? யார் பார்த்தா எனக்குங்க? நான் யாரை ஆராதிக்கிறேன்? ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி மகிமையை செலுத்துங்க. யாரை ஆராதிக்கிறேன்? ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன். யார் பார்த்தா எனக்கு என்னங்க? நான் முழு பலத்தோடு யாரை ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. தெய்வத்தை ஆராதிப்பேன். வாயை திறந்து ஆராதிப்பேன், கையை தட்டி ஆராதிப்பேன். முழு பலத்தோடு நடனம் பண்றாங்க. தெருவில் நடனம் பண்ணி வாரா ராஜா. வெட்கப்பட்டானா? படலைங்க. வெட்கப்படவே இல்லை ஆண்டவரை ஆராதிக்க. அதனாலதான் யாரை உயர்த்தினார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை யார் அரசனாக மாற்றினாருங்க? ஆண்டவர் அரசனாக மாற்றினார். 2வது பாயிண்ட். நேரமாய் கொண்டே போகிறது. வீட்டிலே சொல்லி அனுப்புனாப்ல 12 எத்தனை மணிக்கு 11:50க்கெலாம் செய்தி என்ன செஞ்சிடணும்? நான் சொன்னேன் 1:50 ஆனாலும் ஆகும், சில நேரம் ஆகும்னே. ஆகினாலும் ஆகட்டுமா, ஆக வேண்டாமா? ஆகலாமா, ஆகட்டுமாண்டமா? ஒரு சில வருது, ஒரு சில மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், சாட போகணுமே. அடுத்து வர ஒரு சில இது இருக்குது. பெண்கள் கொடுகை மற்ற நேரம் ஆட்டோ 12:30 மணிக்கு வர சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுங்க? 12:30 மணிக்கு வர சொல்லுங்க. 12 மணிக்கு ஆராதனை முடிச்சு அதுக்கு அடுத்தது ராபோஜன் ஆராதனைக்கு, அதுக்கடுத்து பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை இருக்குது, யூத் மீட்டிங் இருக்குது, சுகமொழிக்காரர் 2வது வாரம் என்ன இருக்கிறது? சுகமொழிக்காரர் 12:30 ஷார்ப்பாக என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். ஒரு 12:30 என்ன செய்யுங்க? ஆட்டோலாம் வர சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், தாளந்துகளை இழக்காத. என்னது பாயிண்ட்? 2வது பாயிண்ட், தாளந்துகளை இழக்காதே. மத்திய 25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரலோக ராஜ்யம், ஒரு வீட்டு எஜமான் என்ன செய்கிறான்? தூர பிரயாணம் போன்றிருக்கான். என்ன வேலைக்காரர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக. கவனிங்க, யாருடைய திறமைக்கு தக்க? படிக்க நேரம் இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்க எடுத்துக்கிறதேன். என்ன செய்யுங்க சொல்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தூர தேசத்துக்கு பிரயாணம் போடுகிறான். தன்னுடைய நம்முடைய அவனுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் தாளந்துகளை கொடுத்து என்ன செய்கிறான்? 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்துன்னு சொல்லி என்ன செய்கிறான்? கொடுத்துட்டு அவன் எங்கே போயிட்டான்? தூர தேசத்துக்கு என்ன செய்யாச்சு? பிரயாணம் பையாச்சு. திறமைக்கு தக்கதாக. கவனிங்க, நம்முடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன கொடுத்துருக்குறாங்க? கவனிங்க, தாளந்து. எல்லாத்துக்கும் அப்பா தாளந்து கொடுத்துருக்குறாங்க. சபையில் வேலை செய்ய தாளந்து கொடுத்துருக்குறாங்க. பாடல் பாடுகிற தாளந்துகள் கொடுத்து பாடல் பாடணும். சபையில் என்ன செய்யணும்? பாடல் பாடணும். பாடலை படிக்கக்கூடாது. திறமை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க? திறமை. ஆனால் நம்ம சபை நம்ம பாடுற பாட்டு வெளியே போட தான் தெரியும். நம்ம கேட்க சில என்னையே சொல்லுவாங்க, என்னை முன்னால் சொல்லுவாங்க பையங்க, மற்ற இன்னொரு சர்ச்சில் பையங்க, வாலிப பையங்க சொல்லுவாங்க, அந்த ஸ்கேல் கரெக்டாக பாடலை பாடுறாப்புல. ஆனால் ஸ்கேல் என்ன இல்லை? ஸ்கேலா? நம்மளுக்கு அடி ஸ்கேல் தான் தெரியும். 1/2 அடி ஸ்கேலும் 1 அடி ஸ்கேலும் தான் என்ன செய்யும்? தெரியும். அந்த காடு இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு தெரியும் சுடுகாடு மலங்காடு தான் தெரியும். அந்த காடு என்ன செய்யலை? சரியாக என்ன செய்யலை? அந்த காடில் நிற்கலை. சரிகமாக பார்த்த நீ அந்த என்ன செய்யலை? என்னைய சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம அசிஸ்டண்ட்டையும் சொல்லுவாங்க. அவரும் விட்டுறக்கூடாதுல்ல. நல்லா பாடுறப்பனா ராகம் வரலை. என்ன செய்கிறாங்க? அப்படின்னா யார் தான் கரெக்டாக பாடுறோம்? ஒரு சிலர் இருக்காங்க. சரியா?
நம்ம என்ன செய்யணும்? தாளந்துகளே என்ன செய்யணும்? அந்த பாட்டை போட்டு கேட்க கேட்க தான் என்ன செய்கிறோம், அதே மாதிரி பாடுற என்ன செய்கிறோம் வரும். டைமிங் கரெக்டாக இருக்கணும். டைமிங்னா என்னது? பீட்டை ஆஃப் பண்ணவே கூடாது. ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம சபையில் பீட்டெல்லாம் போட முடியாது. பேடு கரெக்ட் சீக்கிரத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, பேடு வாங்கணும். எல்லாருக்கும் அந்த இது வராது, கிருபைகள் வராது. ஆஃப் பண்ணி தான் சில நேரம் என்ன செஞ்சுருக்கோம், போட வேண்டியிருக்கு. ஒரு சிலர் தான் அப்படி பாடுறோம், கரெக்டாக டைமிங்கில் பாடுறது ஒரு சிலர் தான், மற்ற யாருமே பாடுறது கிடையாது. பேடு சீக்கிரத்தில் என்ன செய்யணும்? சபைக்கு என்ன செய்யணும்? பேட்னா யார் எப்படி பாடினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சிடலாம். கீபோர்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வராது. நம்மளோட பாட்டுக்கு தான் நம்ம வர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? பாடணும். தாளந்துகளை என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். பாடல் பாடுகிற தாளந்து இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை அப்பா கொடுத்துருப்பாங்க. தாளந்துகளை இழந்துராதீங்க. எதை இழந்துராதீங்க சொல்லுங்க? கொடுத்த தாளந்துகளை என்ன செய்யுங்க? இழந்துராதீங்க. ஜெபிக்கிற தாளந்து இருக்கு, ஊழியம் செய்கிற தாளந்துகள் அப்பா கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்துங்க, தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. பாடலை பாடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நிப்பாட்டிடுறாங்க. நீங்கள் தொடர்ந்து பாட பாட தான் என்ன செய்ய வரும், அந்த ராகம் அப்படியே வரும். அந்த ராகம் என்ன செய்யும், அப்படியே வரும். இல்லைன்னா வரவே வராது. உடனே வந்து நின்று பாடினா யாருக்கும் வராது. தாளந்துகளை என்ன செய்யுங்க? ஊழியம் செய்கிற தாளந்து இருக்கும், சபையை பெருக்கிற தாளந்துகள் இருக்கும், வேலை பார்க்குற தாளந்துகள் இருக்கும். அந்த தாளந்துகளை ஆண்டவருக்காக என்ன செய்யுங்க? பயன்படுத்தணும். பயன்படுத்தணும். வந்தோமா, உட்கார்ந்தோமா, பாயை தேய்ச்சோம், பாய் இல்லையோ, ஒரு சில தான் பாய் இருக்குது, பாயை பிச்சோமா, தரையை தேய்ச்சோமா, தரையை தொடச்சோமான்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, பேரக்கூடாது. தொடச்சிடோம்னா புரியுதுல்ல? தரையை தொடச்சோம், உட்காந்து தொடச்சிருவாங்க, சில தொடச்சிருவாங்க. அந்த அக்கா சரியாக தொடக்க, நான் தொடக்கேன், என்ன செய்கிறேன், நான் தொடக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, தொடச்சமான்னு பேண்டி இருக்கக்கூடாது. இயேசுக்காக பயன்படணும். ஒவ்வொருவரும் பயன்படணும். தெய்வத்துக்காக ஒவ்வொருவரும் பயன்படணும். தாளந்துகளை பயன்படுத்துங்க. தெய்வத்துக்காக எதையாலும் சாதிக்கிறத வருஷத்தில் என் தெய்வத்துக்காக எனக்கு தாளந்துகளை கொடுத்துருக்குறாங்க, திறமையை கொடுத்துருக்குறாங்க. திறமைக்கு தக்கதாக தான் அப்போ தாளந்து கொடுப்பாங்க. ஒவ்வொருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி தாழ்ந்து ஊழியம் செய்கிற தாழ்ந்து இருக்கும், பாடல் பாடுகிற தாழ்ந்து இருக்கும், ஜெபம் நடத்துகிற தாழ்ந்து இருக்கும், ஜெபக்குழுக்கள் நடத்துகிற தாழ்ந்துகள் இருக்கும், யூத் மீட்டிங் நடத்துகிற தாழ்ந்துகள் இருக்கும், சிறுவர் ஒளி நடத்துகிற தாழ்ந்துகள் இருக்கும், டீனேஜ் ஊழியங்கள் நடத்துகிற தாழ்ந்து, பெண்கள் கொடுகை ஆண்கள் கொடுகை நடத்துகிற தாழ்ந்துகள் இருக்கும். அந்த தாழ்ந்துகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. அந்த தாளந்துகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. ஒருத்தன் எத்தனை தாளந்து கொடுத்தாராம்? 5 தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தன் எத்தனை தாளந்தை கொடுத்தாராம்? 2 தாளந்து. இன்னொருத்தன் எத்தனை தாளந்தை கொடுத்தாராம்? 1 தாளந்தை கொடுத்தார். 5 தாளந்தை கொண்டு போன என்ன செய்ய, 50, 5000, 5 லட்சம் வச்சுக்கோங்களேன். 5 லட்சத்தை கொடுத்துருக்கிறாரு. அவன் என்ன செஞ்சான்? அதை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணி அதை வர்த்திக்க பண்ணி மறுபடியும் ஒரு 5 லட்சத்தை என்ன செஞ்சானா? சம்பாதித்தான். 2 லட்சம் வாங்கினவன் என்ன செஞ்சானா? அதை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணி அதை என்ன செய்யலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் என்ன, எவ்வளோ முதலீடு கிடைக்குன்னு சொல்லி என்ன செஞ்சானா? இன்வெஸ்ட் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணி அவன் மறுபடியும் 2 லட்சத்தை சம்பாதித்தானா. 1 லட்சத்தை வாங்கினவன் என்ன செஞ்சானா? ஆமாம், ஒரு சிலர் அப்படித்தான். சபைக்கு வருகிற ஒரு சில கேஸுகள் என்ன செய்யறதான், ஒரு சிலர் என்னதுதான், எந்த தாளத்துக்கும் நம்ம பயன்படுத்துறதே கிடையாதுங்க. இயேசுவுக்காக பயன்படணும். ஒவ்வொருவரும் பயன்படணும். 70 நாட்கள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். எல்லாருக்குமே அப்பா தாழ்ந்துகளை கொடுத்துருங்க. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. நமக்கு ஆண்டவர் தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறா. ஒவ்வொருவருக்கும் தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறா. அந்த தாழ்ந்துகளை எல்லாரும் பயன்படுத்தணும். சிறு பிள்ளைகள் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஆண்டு தாழ்ந்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்குலாம் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிற அந்த தம்பி என்ன சொன்னாலும் செய்வான். ஒரு தம்பி இருக்காப்புல, அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்வாப்புல, வாலிபர் அவன் தான். எனக்கு வாலிபர் யார் தான்? வாலிபன் யார் தான்? அந்த தம்பி தான். என்ன சொன்னாலும் செய்வாப்புல. இயேசுவுக்காக எல்லாரும் பயன்படணும். எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக எதை ஆயிலும் செய்யணும். திறமையை கொடுத்துருக்குற, ஜெபிக்க திறமை இருக்கா இல்லையா? தாளந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, திருப்பில் நில்லுங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்ய திறமை கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பிறருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல திறமை கொடுத்துருக்குறாங்க இல்லையா? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சொல்லி ஆகணும். எல்லாரும் சொல்லி ஆகணும். சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ,
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? தைரியமாக என்ன செய்யணும்? சொல்லிதான் ஆகணும். ஆமென். தாளந்தை கொடுத்துருக்குறாங்க, பயன்படுத்துங்க. பக்கத்தில் வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்களா, யாரை பற்றி சொல்லிடணும்? யாரை பற்றி சொல்லிடணும்? ஆமாம், என் பக்கத்தில் அன்றைக்கி நான் டவுன்லேருந்து ஊருக்கு பஸ்ஸில் வந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்தேன். அந்தோடனே இதில் உட்காரக்கூட, அதில் ஒரு பக்கத்தில் ஒரு அந்த மேக்கு போகிற ஆள் உட்காந்துருந்தார். எங்கே மேக்கு போகிற கருப்பு ட்ரெஸ் போட்டு போவாங்கல்ல, அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டேன். யார்கிட்ட? அவருக்கு யாரை பற்றி சொல்லிடணும்? யாரை பற்றி சொல்லிடணும்? அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தாச்சு, கொஞ்சமாக பேசினேன். எங்கள் ஊர், நம்ம உடனே வேஸ்டியை பற்றி சொல்லிடக்கூடாது. அண்ணாச்சி எந்த ஊருக்கு போறிய? நான் அதன்னு கேட்பேன். எங்கே போகிறீங்க? தென்காசியாக போறிய? இல்லை, நாங்கள் மலைக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? மலைக்கு போகிறேன்னாரு. விடக்கூடாது, எந்த ஆத்மா விட்டுறக்கூடாது. ஒரு மீனை கிடச்சாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? லபக்குன்னு என்ன செஞ்சிடணும்? பிடிச்சிடணும். வலைக்கில் இழுத்துறணும். வலைக்கில் என்ன செஞ்சிடணும்? போட்டுறணும். அதுக்கு முன்னாடி நான் பஸ் யாருக்கு ஒரு அம்மா பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கடைசியில் என்ன செஞ்சு பஸ் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, நீ பஸ்ஸில் ஏறியா போகிற? அந்த பஸ் நிற்காமலே போயிட்டான். அந்த அம்மாவுக்கு நீ சொல்லாமல் நீ ஏறிடுவே. ஆமாம். உடனே அந்த அம்மாவுக்கு ஆண்டரை பற்றி சொல்லியாச்சு. எனக்கு ஆசை இருக்குது, நடக்க முடியாது. நீங்கள் பக்கத்துலம்மா சர்ச் இருக்குது, போங்கம்மா அண்ணே. நீங்கள் போனீங்கன்னா கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு விட்டுருவாங்கம்மா. சரியான்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு பஸ் வந்து ஏறி வந்தேன். அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் கிடச்சி. விடுறது கிடையாது. ட்ரெயினில் கிடச்சாலும் விடுறது கிடையாது. யாரையும் விட்டுறது கிடையாது. விடக்கூடாது. தாளந்தை பயன்படுத்தணும். தாளந்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தி பழகணும். நல்ல தாளந்து அப்பா கொடுத்துருக்குறாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் சொல்லியாச்சு, இயேசு தான்ங்கிற சொர்க்கத்துக்கு வழி. யார் தான்? மேலே மலைக்கு போயிட்டு இருக்காரு பார்த்து சொல்லியாச்சு. போட்டு போகிறாரு. இயேசு தான் சொர்க்கத்துக்கு வழி. இயேசு ஏற்றுக்கொண்டதான் எங்கே போக முடியும்? ஆமாயா அதுன்னு சொல்லிக்கிறது. ஆமாயா சொல்லிட்டு வந்து விடுற கிடையாது. நைட்டில் வந்து ஒரு சொட்டு கண்ணீராக அவங்களுக்கு விட்டுறது. நைட்டில் வந்து என்ன செய்கிறது? என்னைக்கு படுக்க போனாலும் நைட்டில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு தான் போய் படுக்கிறது. அந்த ஆத்துமாக்களுக்காக தாளந்து பயன்படுத்துங்க. நல்லா தாளந்து, ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுத்துருக்குறாங்க. சபையில் நிறைய வேலை இருக்கிறது. அந்த தாளந்துகளை என்ன செய்யுங்க? திறமைக்கு தக்கதாக கொடுத்துருக்குறாங்க. உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்குறாங்க. சபையில் எல்லாருக்கும் தாளந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னாலும் வேலை செய்யலாம். சபையில் நிறைய வேலைகள் இருக்குது, செய்யுங்க. பெருக்கிறது ஒரு தாளந்து, உபசரிக்கிறது ஒரு தாளந்து. போட்டு ஒரே போட்டு தள்ளிடக்கூடாது புது விசுவாசியை. ஆமாம், அது ஒரு கிருபை. அது அவங்களுக்கு ஒரு கிருபை. இந்த வந்தியாக்கும் அப்படி சொல்லாதீங்க. வாங்க, அவங்கள உபசரிங்க. வாங்க, என்ன பிரச்சனை எடுக்க வந்தீங்க? என்ன தேவைக்க வந்தீங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்க்கா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்க்கா. வாங்க பாஸ்டர், வாங்க ஜெபம் வர கூட்டு வாங்க. தாளந்துகளை பயன்படுத்துங்க. தாளந்துகளை இயேசுவுக்காக பயன்படுத்துங்க. தாளந்துகளை இழந்துடாதீங்க. கொடுத்த தாளந்தை இழந்துடாதீங்க. ஜெபிக்கிற தாளந்த திருப்பில் நில்லுங்க. எவ்வளோ நேரம் திருப்பில் நிற்க முடியுமோ நில்லுங்க. எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நின்று பழகுங்க. திருப்பில் நில்லுங்க. கடந்த நாட்களில் அந்த பொங்கல் காடு அன்னைக்கு அடுத்த நாளும் அங்கே டவுனுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போயாச்சு. வேண்டாம்ப்பா, வேண்டாம். ரொம்ப நேரம் அவரோட பாத்திரத்தை விழுந்து கிடந்துச்சு. மத்தியானம் வேறு காலிலேருந்து 11 மணிலேருந்து 2:30 வரை அங்கே தான் இருந்தேன். அப்புறம் நைட்லேயும் ஒரு 8:30 போய் 8 மணிக்கு அது போயாச்சு. 10 வரை சர்ச்சில் தான் ஜெபந்தான். வேண்டாம். கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. நேரத்தை வேஸ்டாகவே இழந்துடாதீங்க. தாளந்துகளை இழந்துடாதீங்க. ஜெபிக்கணுமா? திருப்பில் நில்லுங்க. ஜனங்களுக்காக, தேசத்துக்காக திருப்பில் இருக்க தாளந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நில்லுங்க. நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. செல்ஃபோனில் தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம், தேவையில்லாத உறவுகள் வேண்டாம். ஆண்டவர் எச்சரிக்கிறார் சபையை. வேண்டாம். எதிர்ப்பாளரோட அதிக நேரம் பேச்சு வேண்டாம். புரியுதா? எதிர்ப்பாளரோடு பேச்சு தயவு செய்து யாருக்கு வேண்டாம். சபை இன்னும் சரியாகணும். எதிர்ப்பாளரோட தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம். பேச்சை சுருக்குங்க. வாட்ஸ்அப்பில் உட்காரத சுருக்குங்க. வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி அதிக நேரம் அந்த பாத்தில் விழுந்து கிடங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. சபையில் ஏதாவது நான் வேலையை செய்வேன் சொல்லுங்க. வேலை செய்யணுங்க. சபையில் வந்து தாளந்துகளை பயன்படுத்தி பழகுங்க.
ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான்? கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டாங்க. அவனை பார்த்து என்ன சொல்கிறா? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன. நம்மளை அப்பா அப்படி சொல்லிடக்கூடாது. புரியுதோ? மனசிலாயோ? பொல்லாதவனும் சோம்பலுமான ஒரு தாளந்தை என்ன செய்யறானா? கொண்டாப்பா, சம்பாதித்த கொண்டப்பான்னு சொல்லி கேட்க சொல்றா. நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில். வாய் மாத்திரம் என்ன செய்யாது. என்னதான் சொன்னாலும் வாயை வச்சே நம்ம என்ன செஞ்சிருவோம்? சமாளிச்சிருவோம். ஆமாம், அதை ஏன் செய்யலை? அதுக்கு 2 வாயில் 2. ஏன்னா நாக்கில் என்ன கிடையாது? எலும்பு கிடையாது. எலும்பில்லாத நாக்கு. அது என்ன வறுத்து வருதுங்க? வருதா இல்லையா? வருது. என்ன வறுத்து வருதுங்க? என்னத்தினாலும் சொல்லினுச்சு. அவன் சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன். அப்பனா நான் கடினமுள்ள மனுஷன் தான்ப்பா. நீ இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? காசு காண்டு போய் கொடுத்து அவன் வட்டியோடு தந்திருப்பானே. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் சொல்லுறா. சபை என்ன எப்படி இருக்கக்கூடாது? பொல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, சோம்பலுவர்களாக இருக்கக்கூடாது. ஆமே ஆமே. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அசதியா இருப்பவன் பட்டினியா இருப்பான். எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். சோம்பேறியை கொடுத்து நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறி என்ன செய்யறானா? படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐயா என்ன செய்ய, அம்மா என்ன செய்யறாங்க? படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சோம்பலாக இருக்காதீங்க. தாளந்துகளை பயன்படுத்துங்க. குடும்பத்தில் நல்ல திறமையை கொடுத்துருக்குறாங்க, வீட்டை நீட்டை வச்சு பழகுங்க. என்ன செய்யுங்க? வீட்டை என்ன செய்யுங்க? சபையை நீட்டை வச்சு பழகுங்க. என்ன செய்யுங்க? தாளந்துகளை திறமைகளை பயன்படுத்தி பழகுங்க. வீட்டை நீட்டை வச்சு பழகணும். பிள்ளைகள சின்ன வயசுல சொல்லி வளர்க்கணும். ட்ரெஸ்ஸை, அழுக்கு ட்ரெஸ்ஸை எங்கே கொண்டு போடணும் சொல்லுங்க? இங்கே கொண்டு போடணும். செருப்பை எங்கே கழுத்தி போடணும்? போடுற இடத்துல போடணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி பேக்கை தூக்கி எரியிற பழக்கத்தை சொல்லாதீங்க. எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே கொண்டு வையின்னு சொல்லுங்கள். கீழ்ப்பிள்ளை 2 முதுகில், காலில் 2 போடுங்க. பரம்போச்சு 2 என்ன செய்யுங்க? போடுங்க. சின்ன வயசுல பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்து பழகுங்க. வீட்டை நீட்டாக வச்சு பழக சொல்லுங்க. ட்ரெஸ் எங்கே கொண்டு போடணுமோ அந்த இடத்துல போடுன்னு சொல்லுங்க. பேக்கை எங்கே வைக்கணுமோ வையின்னு சொல்லுங்க. சப்பலை ஷூவை எங்கே கழுத்தினோ அதில் ஷூவை கழுத்தி போடுன்னு சொல்லுங்க. கரெக்டாக எடுத்து போடுன்னு சொல்லுங்க. வீட்டை நீட்டாக வச்சு பழக சொல்லுங்க பிள்ளைகளை. நம்முடைய தெய்வம் ஒழுக்கத்தின் தெய்வம், ஒழுங்கின்மையின் தெய்வம் கிடையாது. ஆவியானவர் 2 வசனம் 1-2 என்ன சொல்ற? ஆதியாமம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஒழுக்கத்தின் தெய்வம் நம்முடைய தெய்வம். வீட்டை நீட்டாக வச்சு பழகுங்க. கரெக்டாக எந்தெந்த பொருட்களை எந்தெந்த வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பழகுங்க. எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகும். கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கிறேன், என்ன சத்தம் போடுவேன். இப்பவும் சத்தம் போடுவேன் பிள்ளைகளை. என்ன எப்படி இருக்குது? அந்த இடத்துல கொண்டு வைங்க, இங்கே கொண்டு வைங்க. ஒழுக்கத்தின் தெய்வம் நம்முடைய தெய்வம். யாரு? ஒழுங்கின்மையின் தெய்வம் கிடையாது, ஒழுக்கத்தின் தெய்வம். அன்னைக்கெல்லாம் பார்க்கேன், புது வருஷம் அன்னைக்கு நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்லணும்ல, அதையும் சொல்லணும்ல. டீ குடிச்சாப்புல டம்ளரில் கொண்டு கொடுத்துருக்கான். குடிச்சிட்டு டம்ளர் அதே இடத்துல இருக்கு. டம்ளர் எது இருக்கு? நான் போச்சில் பார்த்து பிள்ளைகளை எடுத்து கழுவ சொன்னேன். கவர் அதே இடத்துல கிடக்கிறது. கேக் தின்ன கவர் அதே இடத்துல கிடக்கிறது. எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன், அவங்கள மட்டும் சொல்லலை. நம்மளோட சபையை நம்ம நீட்டாக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சு பழகணும். சிலவங்க ரசம் குடிக்கிறதுக்கு டம்ளர் கொண்டு டம்ளர் அதே இடத்துல இருக்கும். வைக்காதீங்க, நீட்டாக வச்சு சுத்தமாக வச்சு பழகுங்க. அப்படி குப்பை வெளில கொண்டு அப்படி போடுறது அப்படி போடாதீங்க. டஸ்ட்பின் வெளில இருக்குது, அதில் போட்டு பழகுங்க. என்ன செய்யுங்க? அப்படி சும்மா தூக்கி வெளில போடாதீங்க. நீட்டாக சபையை சுத்தமாக வச்சுருக்கணும், நீட்டாக வச்சுருக்கணும். எப்படி வச்சுருக்கணும்? சுத்தமாக வச்சுருக்கணும். நினச்சி வச்சுருக்கணும், நீட்டாக வச்சு தாளந்துகளை பயன்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, இப்படி தான் செய்யணும், இதை செய்யாதா, இதை செய், இங்கே கொண்டு வை, பாத்திரத்தை அங்கே கொண்டு வைக்கணும், கிச்சனில் கொண்டு வை சொல்லுங்க. சொல்லி என்ன செய்யணும்? வளர்க்கணும். இப்போமே என்ன செய்யணும்? சொல்லி பிள்ளைகளை வளங்க. தாளந்துகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்தி பழகுங்க. நல்ல குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அப்பா என்ன கொடுத்துருக்கிறாரு? தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், திறமையை கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்கிறாரா இல்லையா?
பயன்படுத்தி பழகணும். சுத்தமாக வச்சு பழகுங்க, நீட்டாக வச்சு பழகுங்க. வீட்டையா நீட்டாக வச்சு பழகுங்க. எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு என்ன செய்யணும், வச்சிருங்க. தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஒரு தாளந்து வாங்க என்ன செய்கிறான், கொண்டு போய் புதைச்சி வச்சாங்க. தாளந்துகளை புதைச்சி வச்சிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. பிறருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல தாழ்ந்திருக்கா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும், சொல்லணும். வாலிப பிள்ளை என்ன செய்யணும், ஜெபக்குழுக்கள் எங்கே நடைபெறணும், காலேஜில் என்ன செய்யணும், கூடி ஜெபித்து பழகணும். வாலிப பிள்ளைங்க என்ன செய்யுங்க, காலேஜில் என்ன செய்யுங்க, கூடி ஜெபித்து என்ன செய்யணும், பழகணும். தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஜெபிக்கிற தாளந்தா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களோட காலேஜில் எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சீர்கெட்டு போகிறாங்க, எத்தனை பேர் பாதாளத்தை நோக்கி போகிறாங்க, எத்தனை பேர் போதிவசத்துக்கு அடிமையாக இருக்க, எத்தனை குடிக்கிறாங்க, எத்தனை விபச்சாரம் பண்ணுறாங்க, எத்தனை வேசித்தனம் பண்ணுறாங்க. ஜெபிக்கணும். தாளந்துகளை பயன்படுத்துங்க. ஜெபிக்கிற தாளந்து இருக்கு, அந்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. ஆமென். தாளந்துகளை இழந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்ற அவங்க 2 பத்தி என்ன சொன்னார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். நீங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க, உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. கரங்கள் சபையில் வந்து வேலையை பாருங்க. உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க பேருன்னு சொல்லி சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி பழகுங்க. என்ன தாளந்து இருக்கோ, பெருக்கிற தாளந்து இருக்கும், கிளீன் பண்ணுற தாளந்து இருக்கும், நீட்டாக வைக்கிற தாளந்து இருக்கும், துடைக்கிற தாளந்து இருக்கும். ஒவ்வொரு தாளந்துகளும் தெய்வனுக்காக பயன்படுத்துங்க. ரெண்டு என்ன செய்றான், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுகிறான். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தப்பா, கொடுத்த கொஞ்சத்தில் நீ உன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். தாளந்துகளை இழந்துடாதீங்க. அவன் சொல்லுறான், ஒன்று தாழ்ந்து என்ன செய்றான், அவன் ஆண்ப சொல்லி சோம்பலும் பொல்லாதவான ஊழியக்க நம்ம சோம்பலாக இருக்கக்கூடாது. ஆண்டு பிள்ளைங்க எந்த காரியத்தில் சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியாக இருக்கும். சோம்பலாக இருக்காதீங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பலும் பொல்லாதவன ஊழியக்காரன் கையும் காலையும் கேட்டு எங்க கொண்டு போடுங்க, எங்க கொண்டு போடுங்க, அக்னிங்களை போடுங்கன்னு சொல்லுகிறார். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து, அதோடு முடிச்சிருந்தேன். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதுன்னு அப்படின்னா எப்படி என்னது சொல்லுங்க, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ள. அதை மட்டும் படிங்க பார்ப்போம். பிரயோஜனப்பட்ட ஊழியக்காரனே, அதுக்கு அடுத்த வசனம். உள்ளவனவனோ 25 உள்ளவனவன் கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ள. இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தாழ்ந்த கொடுத்துருக்குறாங்களோ அந்த தாழ்ந்தீங்க பயம், அந்த தாழ்ந்து உங்களை விட்டு போயிடும். அந்த கிருபை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, அந்த கிருபை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இழந்துடாதீங்க, தாழ்ந்துகளை இழந்துடாதீங்க. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அந்த தாழ்ந்திருக்க அவன் கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் என்ன செஞ்சிருவாராம், இருக்கிற தாழ்ந்து அவன் புடுங்கி போட்டுருவாரு. புடுங்கி போட்ட ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா, அப்படி எந்திரிச்சு நிற்போமா, தயவுசெய்து அப்படி எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா. அப்படி எல்லாரும் முடித்தல் அனைவரும் எழுந்தின் விழுங்க. இழந்து போகாதே. ஆராதிப்பதை இழந்துராதீங்க. ஆராதனையை இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. தெய்வத்துக்கு இழப்பு கிடையாது, நமக்கு தான் இழப்பு. வைராக்கியத்தில் அந்த அம்மா தான் இழந்துச்சு, சுகத்தை இழந்துச்சு, ஒன் சைடு பக்கவாதம் வந்துச்சுங்க. தெய்வத்தை ஆராதிக்கதை இழந்துராதீங்க. இன்னும் ஆராதிப்பேன்னு சொல்லுங்க, இன்னும் உயர்த்துவேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் புகழுவேன், எல்லா சுமே ஆராதிப்பேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோன் தேவனை தப்புவிக்க வல்லவர், சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவர். தாழ்ந்துகளை பயன்படுத்துவோம். தெய்வத்துக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லுங்க. நல்ல திறமையை கொடுத்துருக்குறாங்கப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அந்த தாழ்ந்துகளை பயன்படுத்துங்க. தெய்வத்துக்காக எதையாவது செய்யணுமே, எதையாவது சாதிக்கணுமே. சுவிசேஷத்தை பிரசங்க எனக்கு ஐயோ, அந்த தாழ்ந்த அப்பா கொடுத்திருக்கிறாங்களே, பிறருக்காக திருப்பில் இருக்கிற தாழ்ந்தை கொடுத்திருக்கிறாங்களே. இந்த தாழ்ந்துகளை பயன்படுத்தணும் சொல்லுங்க, புதைச்சி வச்சிடாதீங்க. தாழ்ந்துகளை இயேசுவுக்காக பயன்படுத்துங்க. எதையாவது செய்வேன்,
இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஓடுவேன். எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினாரே, அந்த தெய்வத்துக்காக நான் வாழ்வேன், அந்த தெய்வத்துக்காக ஓடுவேன், எதையாலும் செய்வேன், சபையிலிருந்து வேலையை செய்வேன். எனக்கு தாளந்தை கொடுத்துருக்குறாங்க, அதை நான் பயன்படுத்துவேன். பொல்லாதவன் சம்பளமான ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. அந்த தாழ்ந்து இருக்கிற தாழ்ந்து அப்பா புடிங்கிடக்கூடாது. ஜாக்கிரதை. நம்மளோட பேசின வார்த்தை எல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி